அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் எப்படிலாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எடிட் பண்ணுற வீடியோ நான் எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறேன், என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 16.9 அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் தான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு, வீடியோ வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இது. ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் கீழே வந்துட்டு எதையுமே வந்து டச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோவுக்கு அப்புறம் ஒரு சாங் வீடியோவோ இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேயர் வர மாதிரியோ ஒரு தண்ணி வந்துட்டு மேலே வர மாதிரி எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆடியோ வேண்டாம் அப்படின்னா மியூசிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆடியோ வச்சு அந்த மேலே கொடுத்துருக்கிற வீடியோவோட வேல்யூமை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். ஓகேங்களா? கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருந்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற சவுண்டு வராமல் நீங்கள் வச்ச சாங்கோட சவுண்டு வரும், கரெக்டாக இருக்கும். நம்ம சாங்குக்கும் கீழே கொடுக்குற லோகோவும் கரெக்டாக அந்த டைமிங்கில் வரணும் அப்படின்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு சைன் அப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் என்ன டைமிங் கொடுக்குறீங்களோ அதே டைமிங் தான் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சாங் வர்றதுக்கும் அந்த வீடியோ வந்துட்டு மேலே வரும்போது அந்த லோகோ கரெக்டாக போய் செட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு லேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய் நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம், என்ன விஷயத்தை நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு என்ன கலரில் கொடுக்கணும், என்ன டைமிங்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு போட்டுட்டு அதே மாதிரி அனிமேஷன் அந்த வார்த்தையை தொட்டிங்கன்னா சைடில் ஒரு ஆப்ஷன் வரும், அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன் அப்படின்லாம் வரும். அனிமேஷன் அப்படிங்கிறத தொட்டுட்டு சைனப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன டைமிங்கில் கொடுக்கணும், இதுக்கு முன்னாடி அந்த லோகோ என்ன டைமிங்கில் மேலே வருதோ அந்த டைமிங்கை தான் நீங்கள் மற்றது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்போ கொடுத்தீங்கன்னா தான் அந்த லோகோ வரத்துக்கும் அந்த நேம் மேலே வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன வீடியோலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, என்னென்ன பிக்சர்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு டச் பண்ணிக்கணும். ஒன் பை ஒன்னாக நான் சாரியோட வீடியோ அதுதான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ சாரியோட வீடியோஸை ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு டச் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். கீழே வந்துட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுலேயே நார்மலாக இதுக்கு முன்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் எதுலையாவது ஒன்று போய் இந்த மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு அது கீழே மீடியா லேயர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த லேயரில் தொட்டிங்க அப்படின்னா மேலே மீடியான்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த டேகு வந்துட்டு வந்துடும். அதை வந்துட்டு தொட்டதுமே சைடில் வந்துட்டு குரோமோ கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போயிடும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் அதில் இருக்கும். அதை வச்சு அதுலேயுமே அதே மாதிரி லோகோவை வச்சு அந்த பிளாக் கலரில் பேக்ரவுண்டில் வரதை நீங்கள் வந்துட்டு குரோமோ கீ மூலியமாக அதை நீங்கள் மறைச்சி நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆப்ஷனில் போய் எப்படி நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டேலண்ட்டாக மாறிடுவீங்க. ஓகேங்களா? நான் ஒரு விஷயத்த ஒரு 10% எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10% நான் சொல்லி கொடுக்குறேன்னா உங்களுக்கு அதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் இன்னுமே பயங்கரமாக வந்து உங்களுடைய வீடியோ வந்துட்டு சூப்பராக எடிட் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் நம்ம வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் ஆஷா. அஸ்ஸலாமு அலைக்கும்.